श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर कांची शंकर जगद्गुरु कांची महास्वामिகளுக்கு हर हर नमः पार्वती पदये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஜெய் ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். குட் ஈவினிங். முதல்ல நான் யூஎஸ்க்கு வந்திருக்கேன். இந்த வருஷம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கனடாவுக்கு வந்திருந்தேன். கனடாவில் டொரோட்டோவில் ஒரு ஐயப்பன் கோவிலில் ஒரு 2 வாரம் இதேமாரி ஒரு ஜூலையில் அங்கே இங்கே விட ரொம்ப மோசமான ஸ்னோஃபால் எல்லாமே இருந்தது. அவளும் நான் பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களை டிசம்பரில் கூப்பிட்டுருக்கணும், தெரியாதனமும் நாங்கள் இப்போ கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணேன். ஆமாம், கரெக்டு. இல்லை, நான் போனது டிசம்பர். நான் போனது டிசம்பர். அப்போ ஜூலையில் உங்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ரொம்ப அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலாம் வெயில் எப்போவுமே சூரிய பகவானோட ஆதிக்கம். அதான் அதுலேருந்து மேலும் தான் பார்க்குறோம். கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப அங்கே அதிகம். அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளோ வெயில் வேணாலும் நாங்கள் பொறுத்துருவோம். எவ்வளோ வெயில்னாலும் தாங்கிடுவோம் நாங்கள். அது மழை பனி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாங்க முடியாது. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, பழக்கம் இல்லை எங்களுக்கு. ஸோ ஜெகன் சொன்னபோது இதான் நான் முதல்ல கேட்டேன், கிளைமேட்லாம் எப்படி இருக்கும், இப்போ நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டேன். இதுவே தாங்க முடியல எனக்கு. ஆனால் வெளியில் எங்கேயும் போகலன்னு வச்சுக்கோங்களேன். போனால் இப்போ ரம்யா போனோம்னா காரில் ஏறி உட்காந்துருவோம். எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் இறங்கிடுறோம். வெளியில் நடக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லாததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு இனிஷியேஷன் ஜெகன் ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், நிறைய பேர் ட்ரை பண்ணினேன். யூஎஸில் பல இடத்துல நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கா. எல்லாம் ஆரம்பித்தா, பட் அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அது யார் மூலியமாக ஆகணுமோ அவர் மூலியமாக தான் பகவான் பெரியவா பண்ண வச்சுருக்காரு. அவரை சாக்கிட்டு உங்கள் அத்தனை பேரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் மகாபிரியோளை பற்றி பேசுவேன், மிச்சம் எல்லாரை பற்றியும் எல்லா இடத்துலையும் பேசின்னு இருக்கேன். இப்போ என்னோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மகாபிரியோளை பற்றி முதல்ல நான் சேனலில் ஜீ தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு 2.5 வருஷம் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் பேசுவேன். அதில் தான் எனக்கு அடையாளத்தை பெரியவா எனக்கு கொடுத்தாரு. எனக்கு மகாபிரியோட நான் நேரில் பார்த்தது கிடையாது, நான் அவரை பார்த்தது கிடையாது. ஈவன் நான் மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்ப நான் சென்னையில் ஆனந்த விடனில் வேலை பண்ணினேன். மகாபிரிவா யாத்திரை, சத்தாரா யாத்திரை, லாஸ்ட் யாத்திரை மகாபிரிவா 1978 ஆரம்பித்தார். தேனம்பக்கத்தில் ஆரம்பித்து 6 வருஷம் யாத்திரை பண்ணேன். 6 வருஷம் யாத்திரை முடிச்சுட்டு 1984 மடத்துக்கு வந்தேன், காஞ்சிபுரம் வந்தேன். பெரியவா சித்தியானது 1994. அந்த 10 வருஷம் மகாபிரிவா எங்கேயுமே போகலை, நோ யாத்திரை. கலவை போவார், தேனம்பாக்கம் எல்லாம் பக்கத்தில் தான், சின்ன சின்ன இடம் தான் போனால், பெரிய யாத்திரை போடுறது கிடையாது. 84 94 மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கார். நான் 85 ஆனந்த விடலில் சென்னையில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் அங்கே தான் இருந்திருக்கேன். ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது இந்த மரமண்டைக்கு அப்போ உரைக்கல. இப்போ பல விஷயங்கள் நமக்கு எப்போ பகவான் கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பேன். பக்கத்துலேயே இருக்கும், நமக்கு அருமை தெரியாது. நம்ம மாமி சமைச்சு போடுவா, என்னடி உப்பு போடல, குழம்பு போட்டேன், குழம்பு அப்படின்போம். எங்கேயான இடத்துல சோறே இல்லாத இடத்துல தவிக்கும் போது தான் அவள் போடுற குழம்பை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு எதுவுமே கிடைக்காத போது தான் அதனோட அருமை நமக்கு தெரியும். அதுபோல் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஆஹா அந்த ஒரு 9 வருஷம் நான் வேடனில் இருந்தும் நான் அவரை போய் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு அஞ்ஞானத்தை நினச்சி நம்ம கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனால் இது வருத்தம்னு சொல்ல முடியாது. மகான்களை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக 1-to-1 பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம மனசார நினைச்சாலே போதும்.
இப்போ ராகவேந்திரர் டிவோட்டியாக நம்ம இருக்கோம். ராகவேந்திரர் யாருன்னு பார்த்துருக்க முடியுமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஷீரடி பாபாலாம் 1918 சித்தியானார். அவர் சித்தியாகி கிட்ட 100 வருஷம். அவரெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் வர்ஷிப் பண்ணுறோம். அவரை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு மகானை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா அவரை நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. மனசு தான் காரணம். மனசுக்குள்ள அவர் வச்சிருந்தாலே போதும். மாமா இந்த பாதுகை கொண்டு வந்தாருங்க. சொன்னா ஜெகன் பாதுகை பெரியவா பாதுகை இருக்கு மாமா, அதுக்கு சின்ன ஒரு இது பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நல்லதுப்பா அப்படின்னு நான் சும்மா வாங்க மாமா அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனேன். ஜெகன் மாமா பாதுகை வந்துட்டு வாங்க அப்படின்னு. சும்மா நான் எப்பவுமே இந்த பூஜை புரஸ்காரம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மந்திரங்கள்லாம் அவ்வளோ தெரியாது. எனக்கு இது ஒன்று தான் தெரியும், பேசுறது மட்டும்தான் தெரியும். பூஜை புனஸ்காரம் பக்கமே போக மாட்டேன். ஒரு ஆரத்தி காமிச்சு மணி அடிக்கிறதே எனக்கு வராது. எனக்கு உங்கள் ஒய்ஃப்ட்ட கொடுப்பேன், மணி மட்டும் நீ அடி அப்படின்னு. ரெண்டும் ஒன்றா வராது எனக்கு. அவர் சொன்ன என்னமோ நான் வாசலில் போனேன். மாமா என்ன பண்ணாங்க, பாதுகை நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு ஜெகன் ஆரம்பித்தார். அப்புறம் மாமா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நியூசிலாந்து வெலிங்டன் ஒரு 2 தடவை போயிருக்காங்க. அங்கே அனுஷத்துக்கு அனுஷம் என்ன பண்ணுவோன்னா, பெரியவா பூஜை என்னோட ஃப்ரெண்டு ராமசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அவராத்தில் அனுஷ பூஜை முடித்த பிறகு ஒரு சின்ன பல்லக்கு வச்சுருக்கேன். அவராத்தில் சின்ன பல்லக்கு மைசூரில் தயார் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி நியூசிலாந்து எடுத்துகிட்டு போய் இந்த பெரிய விக்கிரகத்தை அந்த பல்லக்கில் வச்சு அதை தூக்கின அந்த தெருவில் கடைசி வரைக்கும் போய்ட்டு வருவான். யாரும் இருக்க மாட்டேன். இதே மாதிரி தான் இருக்கும் அந்த இடமும். யாரும் இருக்க மாட்டேன். கிறிஸ்டியன் ஸ்பீட்லாம் இருக்கு. அவளும் ஏதோ வெளியே வந்து விரும்பா ஏதோ கத்தின்னு போகிறா, ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சொல்லிட்டு போவோம். ஏதோ சொல்கிறாலும் பார்த்துட்டு அவளும் பார்த்துட்டு இப்படி பார்த்து போயிட்டுவேன். இயேசுவை போட்டுக்கிறோம் போட்டு உள்ளே போயிடுவேன். அது நான் எதிர்பார அந்த பல்லக்க நீங்கள் தூக்குங்க அப்படின்னு திடீர்னு என்கிட்ட கொடுத்தேன். தூக்குறவன் நிறைய பேர் இருக்க, நீங்கள் தூக்குங்க அப்படின்னோன்னு எனக்கு ரொம்ப இதாகிடுது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பாதுகை எடுத்துன்னு வர்றதுங்கிறது கையில் எடுத்துன்னு வரலாம், இப்படி வச்சுக்கலாம், எப்படியும் வச்சுக்கலாம். நான் இப்படி வாங்கினேன். மாமா தலையில் துண்டு கொடுக்கணும், தலையில் துண்டு கொடுத்தார். ஒரே ஒரு மகாபிரிவலை நான் நேரில் பார்க்கலன்னு சொல்றேனே தவிர ஒரு 3 கனவு மகாபிரிவலை பற்றி எனக்கு இருந்திருக்கு. 3 தடவை மகாபிரிவ கனவு இருக்கு. இந்த 3வது கனவு வந்தபோது நான் பெரியவாட்ட அடுத்த நாள் சொன்னேன், பெரியவா போகிறோம், எனக்கு நிறைய நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே வேறு யார் கனவுலேன்னு போங்க, எனக்கு இது ஜென்ம சாபல்யம், இது போகிறோம் எனக்கு அப்படின்னு நான் பெரியவாட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஒரே ஒரு 3வது கனவு மட்டும் நான் இப்போ சொல்லணும். ஒரு 2017 இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட ஒய்ஃபும் ஸ்ரீலங்கா ஒரு டூர் ஒன்று போனோம். மெட்ராஸில் ஒரு ஆர்கனைசர், அவர் நிறைய பேர் ஸ்ரீலங்கா கொண்டு போய்ட்டு இந்த ராமாயண பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் காட்டுவார். அவர் 10 நாள் டூர். அது அந்த 10 நாள் முடிஞ்சு லாஸ்ட் டே வந்து கொழும்பில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே தங்கியிருக்கோம் கொழும்பில். நெக்ஸ்ட் டே மத்தியானம் ஃப்ளைட்டு சென்னைக்கு. அன்றைக்கி ஒரு கனவு, எனக்கு கொழும்பில் ஒரு கனவு வந்தது. அதாவது தீட்சை அப்படின்னு சொல்லுவாள். இப்போ மகா சிவராத்திரி டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தீட்சை கொடுப்பேன். ஒரு சன்னியாசி வந்து தீட்சை கொடுப்பேன். ஒரு நமச்சிவாய மந்திரத்தை அவளுக்கு காதல் சொல்லி, இந்த மந்திரத்தை சத்தம் மட்டும் சொல்லக்கூடாது. தீட்சைங்கிறது இந்த உபநயனம் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. வஸ்திரத்தை போட்டு அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுப்பேன். அது தெரியக்கூடாது, அந்த மந்திரம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுபோல் அந்த சொல்கிறது போல் தீட்சையில் நிறைய தீட்சை இருக்குது. சந்நியாச தீட்சைன்னு இருக்குது. இது நேத்திர தீட்சைன்னு ஒன்று இருக்குது. நேத்திரம்னா கண்ணால் கொடுக்கறது. இப்போ கண்ணால் மகாபிரிவா நம்மளால் ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தோம்னா அது ஒரு தீட்சையாக நம்ம எடுத்துக்கலாம். மகாபிரிவா நேத்திரம் என் மேலே பதிஞ்சதுங்கிறதுனால அதை நம்ம அப்படி நினச்சிக்கலாம். அப்புறம் ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை தொட்டு கொடுக்கறது ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசம்னா தொடறது, ஸ்பரிசம். அப்புறம் திருவடி தீட்சைன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ரேர் அது. திருவடி தீட்சைன்னு இந்த காலை தூக்கி தலைக்கு மேலே வைப்பாள். யாருக்கு தீட்சை வேணுமோ அவள் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த சன்னியாசி காலை தூக்கி அவள் தலைக்கு மேலே வைக்கிறது திருவடி தீட்சைன்னு பேர். மகாபிரிவா மேட்டூர் சுவாமிகள்னு ஒருத்தர், அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்கேன், காலை தூக்கி வச்சிருக்கார் மகாபிரிவா. நான் இதை வந்து நிறைய படிச்சிருக்கேன். மேட்டூர் சுவாமிகள் எனக்கு ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் கூட 2-3 அக்கேஷன் அவர்கிட்ட சம்பாஷணை பண்ணியிருக்கேன்.
கோவிந்தபுரத்தில் அவரோட சமாதி இன்னைக்கும் இருக்குது, கும்பகோணத்துக்கு பக்கத்தில். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த மேட்டூர் சுவாமிகள் பற்றி படித்தோன்னே நம்மளாம் மகாபிரிவோட பார்க்கலையே. மகாபிரிவா மேட்டூர் சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்காரு, நமக்கும் அதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு இமேஜினேஷன் எனக்கு அப்பப்போ ஆசையாக இருக்கும். எனக்கு பெரியவா திருவடி தீட்சைன்னா அந்த கால் நம்ம தலைமையில் பட்டு கொடுத்து அப்படின்னா நம்ம செஞ்ச பாவம் சப்ஜாடாக எல்லாம் போயிடுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ற புது ஜென்மம்னு எடுத்துக்கலாம், அது புது ஜென்மம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பெருமாள் கோவில் போனீங்க அப்படின்னா சட்டாரி சத்துவம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அடியில் பெருமாளுடைய பாதம் தான் இருக்கும். இந்த பாதம் பட்டு கொடுத்தோன்னா நம்ம எல்லாம் புனிதமாயிடும். அப்புறம் தப்பு பண்ணுறோம், திரும்ப கோயிலுக்கு போகிறோம், திரும்ப வைக்க சொல்கிறோம். இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. நம்ம பாவம் பண்ணாமல் இல்லை, பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் அதை அப்பப்போ நினச்சிப்பேன். அதுக்கான ரிசல்ட் எனக்கு கொழும்பில் கிடைச்சது. எனக்கு ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது கனவு வருது. எனக்கு எலிஃப் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நானும் படுத்துட்டு இருக்கேன். படுக்கையில் ஒரு கனவு, மிட் நைட்டில் பெரியவா ஒரு இடத்துல இருக்கார். நான் அந்த இடத்துக்கு போகிறேன், யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. பெரியவாள் கைங்கரியம் பண்ணுற கூட பக்கத்தில் இல்லை. நான் போனோடனே பெரியவா இப்படிங்கிற வாங்குற போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி பெரியவா உட்காந்துருக்காரு. நான் இப்போ மனசில் நினைக்கிறேன், பெரியவா திருவடி தீட்சை எனக்கு ரொம்ப ஆசை, கிடைச்சாங்களா, எனக்கு பக்கத்தில் இருக்கார். அப்படி நினைக்கிறப்ப அந்த மகாபெரிவா இருந்த இடத்துல இந்த பெரியவா டக்குன்னு ஒரு குழந்தை மாதிரி மாறுறார். ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தை. அப்படியே இந்த கிராஃபிக்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு இமேஜ் அப்படியே மாறும் இல்லையா, அது பெரியவா குழந்தைய மாறுறாரு. அந்த குழந்தை அப்படியே நான் நமஸ்காரம் பண்ணி அப்படியே இருக்கேன். என் தலைக்கு மேலே அந்த குழந்தை ஏறி நின்று ஒரு டான்ஸ் ஆடுறது. இந்த 2 காலையும் கரெக்டாக தலையில் வச்சுட்டு ஒரு பேலன்ஸாக இப்படி இப்படின்னு இந்த குழந்தை ஆடுறது. ஃபியூ செகண்ட்ஸ் ஆடி முடிச்சு அந்த குழந்தை கீழே இறங்கிடுத்து. அப்படி போகிறது, அங்கே உட்காருது, பெரியவா மாறுற, பெரியவா மாறிட்டு அவ்வளோதான். இந்த கனவு கொண்டாண்டு உடனே நான் எழுந்துட்டேன், ராத்திரி எழுந்துட்டேன். டக்குன்னு முழுப்பு வந்துடுது எனக்கு. உடனே ஒய்ஃபை எழுப்பினேன். எழுப்பி இப்படி ஒரு கனவு வந்தது, என்னால் இவ்வளோ நாளாக நான் கேட்டுனே இருந்தேன், அதை இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு கடல் கடந்து ஒரு இடத்துல பெரியவா எனக்கு கொடுக்கணுன்னு இருக்கோ என்னமோ போல இருக்கு, இந்த இடத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்கேன். இங்கே இந்த இதை நான் கையில் வாங்கலாங்கும் போது அவர் என் தலையில் வைக்கிறேன். அந்த பாதகையை மாமா தலையில் வைக்கிறேன். நான் அப்படியே மேட்ச் பண்ணேன். அது அன்னைக்கு கிடைச்சதுக்கு பெரியவா இன்னைக்கு அதுக்கான அங்கீகாரத்தை அமெரிக்காவில் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக அது பெரியவானுக்கு நிறைய. அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சம்பாதிக்கிறோம், எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்காரு. நமக்கு கிட்ட இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா பீஸ். அது ஒன்று தான் நமக்கு இல்லாத. ஏதான ஒரு வகையில் நமக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம், அது நமக்கு இல்லாமல் இருக்குது. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், பையனுக்கு உத்தியோகம் நல்லா கிடைக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஆற்றுல படுத்த படுக்கையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம மனசை போட்டு உறுத்திண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன ரெமடி அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரெமடி உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. சொல்கிறோம் இல்லையா, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே போகிறோம் ஒரு ஜோசியர், சார் நான் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஆக தப்பு பண்ணால் ஒரு பரிகாரம் பண்ணால் அந்த தப்பு போய்டும், அந்த தோஷம் போய்டும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன ரெமடி அப்படின்னா, நான் சொல்லக்கூடியது மகாபெரிவா போன்ற மகான்கள் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. அதாவது நம்மளோட அந்த பக்திங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மார்த்தம்னா மனம் சார்ந்தது. இப்போ நம்ம அலங்காரம் பண்ணுறது, மாலை போடுறது, வஸ்திரம் சாத்துறது, பொட்டு வைக்கிறது, பாத பூஜை பண்ணுறது, இதெல்லாம் செகண்டரி. இதெல்லாம் செகண்டரி. அவெல்லாம் எதை எதிர்பார்க்குறான்னா, இந்த மனசை அவகிட்ட நம்ம கொடுக்கணும். மனசை கொடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் தேவை. இன்னைக்கு தான் தேவை நமக்கு. அவள்லாம் யாரை பார்க்குறான்னா, நல்ல மனசு உள்ளவளை தான் பார்க்குறான். மகான்கள் அத்தனை பேரும் நீ நல்ல மனசு வச்சுருக்கியா, நீ தப்பு செய்யாமல் இருக்கியா, நீ நல்ல குணத்தோடு இருக்கியா, அதைத்தான் அவள் பார்க்குறான். ஒரு மனுஷால்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறது லௌகிகம், அந்த லைஃபுங்கிறது வேற. பெரியவா 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார், எவ்வளோ போதனைகள் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நடராஜருடைய அபிஷேகம். இன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு ஒரு வருஷத்தில் 6 அபிஷேகம் பண்ணுவார், ரொம்ப ஸ்பெஷல் அது. இன்னைக்கு மகாபெரியா
சிதம்பரம், உங்கள் அத்தனை பேருக்கும் சிதம்பரம் பேர்பள், நீங்கள் மேக்சிமம் பேர்பள். சைவத்தில் வந்து கோவில் அப்படின்னு சொன்னாலே இது சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும் சைவத்தில். அதுபோல் வைணவத்தில் கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். இந்த காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வைஷ்ணவா வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துள்ளோன்னா பார்சாரதி கோவில் கிடையாது, ஸ்ரீரங்கம். கோவில்னு சொல்றது மீன் பண்ணுறது ஸ்ரீரங்கம் மட்டும்தான் மீன் பண்ணுவார். அதுபோல் சைவம்லாம் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அது சிதம்பரம் மட்டும்தான், அதுதான் கோவில். சிதம்பரத்தில் ராத்திரி அர்த்தஜாம பூஜைங்கிறது ஒரு 9:30 மணி ஆகும். எல்லா கோவிலும் அர்த்தஜாம பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு 8:45-9 மணிக்கு முடிச்சிடுவார் அர்த்தஜாம பூஜை. ஏன் சிதம்பரத்தில் லேட்டாக பண்ணுறா அப்படின்னா, மிச்சம் எல்லா சிவாலயத்தில் இருக்கிற அந்த சிவனோட சக்தியும் அந்த நடராஜ பெருமான் கோவிலில் வந்து அந்த இடத்துல உட்காரும். லேட்டாகும், எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காரத்துக்கு லேட் ஆகும். அதனால அந்த சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை லேட்டாக பண்ணுவார். அந்த அர்த்தஜாம பூஜையை சிதம்பரத்தில் நம்ம ஒரு நாள் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சிவன் கோவிலையும் ஒரு தரிசனம் பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு சிதம்பரத்துக்கு உண்டு. அந்த சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தீட்சிதர்கள் அவள் தான் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. தீட்சிதர்கள் தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஆதி காலத்தில் அவளுக்கு பாத்தியதப்பட்டது இந்த சிதம்பரம். ஒரு மகாபிரிவ காலத்திற்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலே மகாபிரிவா 68வது பீடாதிபதி. அவருக்கு 200 வருஷத்துக்கு முந்தி, ஞாபகம் வச்சுக்கோ, 200 வருஷத்துக்கு முந்தி வரைக்கும் சிதம்பரம் கோயிலுக்கு எந்த காஞ்சி மடத்து ஆச்சாரியரும் போனது கிடையாது. மகாபிரிவாவுக்கு 200 வருஷம் முன்னாடி பண்ண 67, 66, 65, 64, 63 எந்த பீடாதிபதியுமே போகலை. ஏன் போகலை அப்படின்னா ஒரு சின்ன விஷயம். ஏன் காஞ்சி மடத்தோட பீடாதிபதி சிதம்பரத்துக்கு போகலை அப்படின்னா, சிதம்பரத்தில் வந்து தீட்சிதர்கள் தான் நமக்கு பிரசாதம் கொடுப்பா, விபூதி கொடுப்பா. இப்போ மகாபிரிவா போன்ற சன்னியாசிகள் ஒரு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறா, ஒரு மாங்காடு கோயிலுக்கு போகிறான்னா அவள் என்ன பண்ணுவான், அந்த அர்ச்சகர் வந்து தட்டை நீட்டுவார். நீங்கள் கற்பூர ஆர்த்தி எடுத்துட்டு நீங்களே அந்த ஆச்சாரியரே விபூதியோ குங்குமமோ எடுத்துக்கலாம். ஆனால் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் அவள் தான் கொடுப்பா, வேற யாரும் எடுக்கக்கூடாது. காஞ்சி மடத்தில் ஆச்சாரியர்களுக்கு அப்போ என்ன இருந்ததுன்னா, ஏன் நம்மளே எடுத்துக்க கூடாது, எல்லா இடத்தையும் இப்படி தானே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன மனசில் அவளுக்கு. அவள் நாங்கள் தான் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு அவளுக்கு. இந்த கான்ட்ரவர்ஷினால 200 வருஷம் காஞ்சி மடத்து ஆச்சாரியர் யாருமே சிதம்பரம் போக கிடையாது. அந்த ஊருக்கு போனால்தான் அந்த ஊர் எல்லையில் அப்படியே கோபுரத்தை பார்த்து கண்டத்தில் போட்டு அப்படியே இந்த வெளியிலே போயிடுவா, அவுட்டர்லேயே போயிடுவா. மகாபிரிவா என்ன நினைக்கிறார், மகாபிரிவா ரொம்ப வித்தியாசமானவர். அவரை மாதிரி இந்த லோகத்தில் ஒரு மகான் இதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்க முடியாது, இதுக்கு பின்னாலையும் அவதாரம் பண்ண முடியாது. அவர் என்ன நினைக்கிறார், 200 வருஷமா இந்த இது இருக்கே, இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். சிதம்பரம் போகணும். இந்த காரணத்துக்கு நடராஜ பெருமனை பார்க்காம இருக்கலாமா, எவ்வளோ பெரிய அபச்சாரம் இது. விபூதி யார் கொடுக்கறதுங்கிறதுனால நடராஜ பெருமானை பார்க்காம இருந்திருக்காள் இவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு மகாபிரிவா நினைக்கிறேன், மனசில் நினைக்கிறேன். அது திடீர்னு போய் சொல்ல முடியாது, நான் சிதம்பரம் கோயிலுக்கு வரேன்னா பார்த்தீங்களா ஒரே வந்துட்டார் பாருக்கோ அப்படின்னு 4 பேர் பேசுவாள். அதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கக்கூடாது. பெரியவா யார்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன், நடராஜர்கிட்ட வைக்கிறேன். அவன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நீ பார்த்து ஏற்பாடு பண்ண அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மானசீகமாக ஒரு பிரார்த்தனை வச்சுட்டேன். 1933 நினைக்கிறேன், எனக்கு வருஷம் 1930s அது. மகாபிரிவப்ப திருவிடைமருதூரில் கேம்ப் இருக்கு, கும்போணத்துக்கு பக்கத்தில் திருவிடைமருதூர். அங்கே கேம்ப் இருக்கிறப்ப அதே டைம் வந்து சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ராஜா அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே பெரிய போஸ்டில் இருந்தார். அவர் தான், அவரோட யூனிவர்சிட்டி தான் அது. அப்போ ஊவே சாமிநாதையர்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ் பெரிய ஸ்காலர். அவர் என்ன பண்ணுவார், மகாபிரிவா வந்திருக்காள் இங்கே திருவிடமூரில் இருக்காரு, நம்ம சிதம்பரத்துக்கு கூப்பிடுவார், நீ கூப்பிட்டா பெரியவள்ளம் வருவார் அப்படின்னு சொல்லுவார். இதே டயத்தில் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்களில் ஹெட் ஒருத்தர், அந்த தீட்சிதர் ஹெட்டுக்கு தோன்றது மகாபிரிவால சிதம்பரம் கோவிலுக்கு கூப்பிடணும் 200 வருஷம் கழிச்சு. அவளுக்கும் தோண வைக்கிறார், நடராஜர் தோண வைக்கிறார், எல்லாரையும் அப்படியே லிங்க் பண்ணுறார் எல்லாரையும். அந்த தீட்சிதரோட ஹெட்டுக்கும் தோண வைக்கிறார். இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த சிதம்பரத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்குமே பெரியவாளை சிதம்பரத்துக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வருது. இப்போ எல்லாம் பேசும்போது போலாமே நம்ம அத்தனை பேரும் திருவிடமருதூர் போயிட்டு மகாபிரிவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா நீங்கள் சிதம்பரத்துக்கு ஒரு நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம்
சிதம்பரத்து திருடுமருத்துக்கு போகிறார். இப்போ ஆதிசங்கர ஜெயந்தி. இப்போ திருடுமருத்தில் ஆதிசங்கர ஜெயந்தி நடக்கிறது. ஆதிசங்கர படத்தை ஒரு பெரிய ஒரு பல்லக்கில் வச்சு திருடன் முழுக்க வல்லம் வந்து அங்கே இருக்கிற ஆதீனங்கள் எல்லாம் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சு ரொம்ப கிராண்டாக நடக்குது திருவண்ணாமலை. அந்த சமயத்தில் வரலாம் வரா பெரியவாட்ட வர வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா நீங்கள் சிதம்பரத்துக்கு வரணும் அப்படிங்கிற இதுதான் காத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு அப்பீல் போட்டுட்டு இன்வைட் வரட்டும் காத்துட்டு இருக்காரு. வந்துட்டா போச்சு அப்படிங்கிற. இன்னைக்கு பெரியவர் நாளைக்கே வந்துடுறேங்கிற. அதான் சொல்லுவேன், நல்ல விஷயம். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதுக்கு வந்து காலம் தாழ்த்தக்கூடாது. ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னா அதை உடனே முடிச்சிடணும். ஒரு டைலமால இருப்பது செய்யலாமா வேணாமாங்கிறத போஸ்ட்போன் பண்ணலாம். யாருக்கான ஒரு பாதகம் வரும்னா அதை போஸ்ட்போன் பண்ணலாம். நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்ற எல்லாம் கேட்குறேன். கரெக்டாக இத்தனை மணிக்கு நாங்கள்லாம் சிதம்பரம் எல்லையில் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிளம்புற. ஒட்டுமொத்த சிதம்பரமும் இந்த சிதம்பரம் எல்லையில் வந்து பெரியவங்களை வரவேற்கிறது. சிதம்பரத்துக்குள்ள பெரியவா வர ராஜகோபுரத்து இந்த சிதம்பரம் கோபுரத்தை பார்த்துட்டே பெரியவா வர. பெரியவா தங்குறதுக்கு ஒரு மாடு வீதியில் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு பாடசாலை இருக்குது, ஒரு சத்திரம் அது அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாம் வான வேடிக்கை வேதகோஷம் நாதஸ்வரம் இடத்தோட ரொம்ப கிராண்டாக கொண்டு வந்துட்டு பெரியவாளை வந்து அந்த இடத்துல விட்டுவிட்டா. ஒரு சாயங்காலம் 7 மணி இருக்கும். விட்ட உடனே மகாபிரிவா எல்லாரும் வந்து சொல்கிறா, நாளைக்கு காத்தால் ஒரு 9-9:30 மணிக்கு உங்களை கோவிலுக்கு கூட்டின்னு போக போகிறோம். நாங்கள் எல்லாம் இங்கே வந்துடுறோம். இங்கேருந்து விமர்சையை நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறா. பெரியவாளுக்கு சரி அப்படின்னு தலையாட்டி அனுப்பிச்சிட்டா. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டா. பெரியவாளுக்கு மனசில் என்ன தோன்றுது அப்படின்னா, 200 வருஷமா எந்த மகானும் காஞ்சி பீடாதிபதிகள் சிதம்பரம் நடராஜர் பார்த்ததில்லை. நம்மளும் இவ்வளோ வருஷமா பீடாதிபதியாக இருக்கோம், சிதம்பரம் நடராஜர் பார்த்ததில்லை. இவன் எல்லாம் நம்ம கூட வந்துட்டான்னா நம்மளையே தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. நம்ம சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ண முடியாது, நிம்மதியாக பண்ண முடியாது அப்படின்னு பெரியவா நினைக்கிறேன். இப்போ நம்மளே நீங்களே ஊருக்கு வரையில் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற அன்றைக்கி கூட்டம் இல்லாமல் இருக்கணும் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ஏன்னா சுவாமிகிட்ட கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாம், நிம்மதியாக மனம் விட்டு பேசலாம் அப்படின்னு. நான் கூட்டமாக இருந்தால் அந்த கச்சகஜ சத்தத்தில் நம்மளால் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக முடியாது. அதே போல் மகாபிரிவா நினைக்கிறேன். அருள்விட ராத்திரி எல்லாரும் படுத்து விடுத்து முடிச்ச உடனே தனக்கு கைங்கறி மட்டும் ஒரே ஒரு சிப்பந்தி மட்டும் கூப்பிட்றேன். சாடை காட்டி கூப்பிட்டேன், இங்கே வா அப்படிங்கிறேன். நான் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நாளைக்கு விடியாரத்தால் 4 மணிக்கு நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே கொஞ்சம் பைஃப்ரிகேட் பண்ணிட்டாரு. அவள் சொன்னது 9-9:30 மணின்றதை விட்டுட்டார் பெரியவா. ஒரு 4-4:30 மணிக்கு போகிறோம். இது யார்கிட்டையும் சொல்லிட்டாத, யார்கிட்டையும் சொல்லாத. நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு வஸ்திரம், ஒரு மாற்று வஸ்திரம் மட்டும் ஒன்று. ஆனால் வஸ்திர கைங்கரியெல்லாம் பண்ணுறவன், வஸ்திரம்லாம் துவைக்கிறது. ஒரு வஸ்திரம் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. நீ எனக்கு முன்னாடி போய் படிக்கட்டில் உட்காந்துடும். அங்கே சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா குளம் வந்து சிவகங்கை தீர்த்தம் சொல்லி ரொம்ப விசேஷமான குளம் அது. அங்கே உட்காந்துக்கோ, நான் வந்துடுறேன். நான் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த வஸ்திரத்தை கட்டின்னு நான் நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். சொல்ல மாட்டேன் பெரியவா. அடுத்த நாள் காலத்தால் கரெக்டாக 4 மணிக்கு அந்த சிப்பந்தி எழுத்து முதல்ல சரி அந்த பிள்ளை திறந்துருக்கும். இந்த கோவில் கதவுலாம் போட்ட மாட்டேன், எல்லாம் திறந்துருக்கும். அப்பெல்லாம் அவன் உள்ளே போயிட்டான் முதல்ல. அப்புறம் பெரியவா நைஸாக வரார், எல்லாம் தூக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. பெரியவள் வரா, அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறா, மாற்று வஸ்திரம் கட்டிக்கிறா, நடராஜர் கிட்ட வரா, யாருமே இல்லை. நடராஜரை ஏகாந்தமாக 1-to-1 பெரியவா தரிசனம் பண்ணுறான். நேரம் போயிட்டு அந்த அன்னைக்கு யார் முறையும் அந்த தீட்சிதர் அப்போ தான் வர வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சுத்துப்பட்ட வேலைகள்லாம் எதிர்ச்சி பண்ணும்போது மகாபிரிவன் தெரியல அவருக்கு. இருட்டு அப்பெல்லாம் இந்த அளவுக்குலாம் வெளிச்சம்லாம் அப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது. சுவாமிக்கு போகிற வெளிச்சம் தான் இங்கே வரும். இப்போ அவர் யாரோ நினச்சிட்டு இருக்காரு. திடீர்னு விளக்கெல்லாம் கொஞ்சம் பிரகாசமாக பண்ணிவிட்டு இப்படி திரும்பவும் பார்த்தா மகாபிரிவன் நிற்கிறார். அவர் ஓடி வந்து பெரியவா பெரியவா என்ன பெரியவா இப்போ வந்திருக்க நீங்கள் அப்படின்னு பதறி போய் கை படப்படப்பட்டேன்னு அவருக்கு நடுக்கிறது. அவருக்கு இல்லை யாரும் இல்லாதப்ப ஃப்ரீயாக தரிசனம் பண்ணு வந்தேன், வரப்போறேன், இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன், அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற நேரம் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போய் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்தையும் சொல்லி அவள் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரியவா போகிறதுக்குள்ள அத்தனை பேர் வந்து யார் கூட்டினோம்னோ அவள் இங்கேருந்து கொண்டு போய் மடத்தில் விட்டுட்டு வந்தா, இந்த கேம்பில் போய் விட்டுட்டு வந்தான்னு சொல்லிட்டு பெரியவா அதில் ஒரு இது உண்டு. அது இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈகோன்னு சொல்லுவோம். நமக்கு யாரான ஒருத்தரை பிடிக்கலை, நமக்கு ஏற்ற மாதிரி அவள் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட அதெல்லாம் சரி வராது அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அதுக்கு பேர் ஈகோன்னு பேர்.
மகாபிரிவா அவ்வளவு பெரிய ஒரு சமஸ்தானத்துல எப்படி ஒரு பீடாதிபதியா எப்படி கோடு வச்சுட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை மதத்துக்காரர்களையும் தன்னோட இடத்துக்கு வரவழைச்சு மகாபிரிவா இன்டராக்ட் பண்றாரு. ஆனா அவ கொஞ்சம் கூட ஒரு ஈகோ பார்க்காம அந்த கோவிலுக்கு போகணும், நடராஜரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. இதை நான் பல இடத்துல சொல்லி முடிச்சோன்னே அங்க இருக்கிறவ அப்புறம் முடிஞ்சு போகும்போது கடைசியா கேட்பா, ஆமா விபூதி அவ கொடுத்தாளா பெரியவா அப்படின்னு கேட்பா. அதுல அந்த இதுல இல்லம்மா, அந்த விஷயமே இல்லை. இந்த இடத்துல விபூதி முக்கியம் இல்லை, யார் கொடுக்கறது யார் வாங்குறது முக்கியம் இல்லை, நடராஜர் முக்கியம், மகாபிரிவா முக்கியம் அப்படின்னு. ஏன்னா நீங்களும் யாரும் கேட்டுறக்கூடாது. சொல்றேன், பெரியவாளுக்கு எத்தனையோ பேர்லாம் கைங்கறி பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கைங்கறி பண்ணிருக்காரு, நிறைய பேர் கைங்கறி பண்ணியிருக்கா பெரியவாளுக்கு. அவள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, அவள்லாம் சிவகணம்னு சொல்லுவாள். மகாபிரிவாள் என்ன சொல்லுவோம்னா பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு. பரமேஸ்வரனே மகாபிரிவாளா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம பெரியவாளை சொல்லுவோம். அவரே பரமேஸ்வர ஸ்வரூபமா தான் நம்ம பார்க்கிறோம். பிரதோஷ மாமாலாம் பிரதோஷ மங்கற்றாம கேள்விப்பட்டு பண்ணீங்களா? அவர் வந்து பெரியவாளை வந்து சாட்சாத் சர்வேஸ்வரன் நினைச்ச காரணத்தினால்தான் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் நம்ம அவரை போய், அவர் எங்க இருக்காரோ அங்க போய் நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு சர்வேஸ்வர ஸ்வரூபமும் மகாபிரிவா இருந்தார். ஸோ ஒரு கைலையில் இருக்கிற ஒரு ஈஸ்வரனுக்கு யார் கைங்கறி பண்ணுவோம்னா அங்க இருக்கிற சிவகணங்கள். அதே போல மகாபிரிவாளுக்கு யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணினாலும் எத்தனையோ பேர், ஸ்ரீகண்டன் மாமா, பாலு மாமா, வேதபுரி மாமா, நிறைய பேர் இருக்காங்க, சந்திரமௌலி மாமா, நிறைய பேர் இருக்காங்க. அவள்லாம் என்ன சொல்லுவா, எல்லாருமே சிவகணங்கள்னு சொல்லுவா எல்லாரையும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். முதலாளியை அட்ஜஸ்ட் பண்ணணும், மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணணும், கூட இருக்கிற ஸ்டாஃப்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம் அது. மகாபிரிவாங்கிறது அது நேர காலமே கிடையாது. ஒரு ஆஃபீஸ்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லலாம். பெரியவாளோட ஆஃபீஸ்னா காத்தால் 4 மணிக்கு எந்திரிக்கணும், ராத்திரி படுக்கிறது 12 மணிக்கு படுக்கணும். பெரியவா எப்போ கூப்பிடுவார் தெரியாது, என்ன வேலை சொல்றாரு தெரியாது. அவளுக்கு செய்யறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா அவள்லாம். ஆனால் அந்த கஷ்டத்தை கொஞ்சமும் அவள்லாம் வெளி காமிச்சிக்கல. அப்படி காமிச்சிக்காத காரணத்தினால பெரியவா என்ன பண்ணா, அத்தனை பேரோட குடும்பத்தையும் இருந்த இடத்துல இருந்து பெரியவா பார்த்துட்டேன். அதில் இந்த வேதபுரி மாமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேதபுரி மாமா வந்து அதிகம் படித்தது கிடையாது, ஸ்கூல் நாலேஜ் அதிகம் கிடையாது அவருக்கு. ஆனால் பெரியவா அவருக்கு என்ன சொல்லுவார், பின் நாட்களில் வேதபுரி மாமா வந்தார் போனார் அப்படின்னு யாரானு சொன்னான்னா வேதபுரின்னு சொல்லக்கூடாது, பிரம்மஸ்ரீ வேதபுரின்னு சொல்லணும் அப்படின்னு பெரியவா கரெக்ட் பண்ணியிருக்கேன். அது தங்கிட்ட இருக்கிற ஒரு 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 சிப்பந்திக்கு பெரியவா கொடுக்குற ஒரு பெரிய அங்கீகாரம், பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமான்னு சொல்லணும் அப்படின்ற. ஆரணி பக்கத்தில், ஆரணி ராணிப்பேட்டாலுக்கு பக்கத்தில், ஆரணி வந்து கொடவைக்கு ஃபேமஸ். ஆரணின்னா எல்லாருக்கும் புரியும். ஆரணிக்கு பக்கத்தில் எசையனூர்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் தான் வேதபுரி மாமாவோட சொந்த ஊர், எசையனூர்ங்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு பாட்டி இருந்தார். இந்த எசையனூரில் ஒரு பாட்டி இருந்தார். இந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது ஃபேமிலியில், எல்லாம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம் எல்லாம் யாருமே, பாட்டி ஒண்டி கட்ட பாட்டி. இந்த பாட்டி பேர் கோகிலா பாட்டின்னு பேர், கோகிலான்னு பேர் பாட்டி பேர். ஆனால் எல்லாம் எசைனூர் பாட்டின்னு சொல்லுவோம் அந்த பாட்டி. இந்த பாட்டியாத்தில் வந்து பெரிய வீடு, ஒரு பண்ண மாதிரி பெரிய வீடு அந்த பாட்டிக்கு. 2 தடவை மகாபிரியா வந்து அந்த கிரகத்தில் சாதுர்மாசி இருந்திருக்கேன். அந்த பாட்டியோட வீட்டில் சாதுர்மாசி 2 தடவை இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு அவ்வளோ இது, பெரியவாளை பார்த்தாச்சுன்னா ஒரு 10-20 அடி தள்ளி தான் இருப்பேன், கிட்டக்கே போக மாட்டேன். அந்த பாட்டி கிட்டே அங்கேருந்தே பேசுவேன், எதுவுமே கிட்டக்க போக மாட்டேன். அவ்வளோ பெரியவா மேலே அவ்வளோ பக்தி அந்த பாட்டிக்கு. அது எப்படி கொண்டு போச்சு அப்படின்னா, பெரியவாளை ரொம்ப ரொம்ப நெருங்க வச்சது அந்த பாட்டி. பெரியவாளும் அந்த அளவுக்கு ரொம்ப அனுசரணையாக அந்த பாட்டிக்கிட்ட இருப்பார். அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கலாம், பெரியவாளை அப்பப்போ உட்காந்து வச்சு, பலகாட்டில் உட்காந்து வச்சு பெரியவாளுக்கு சுற்றி போடுவாள். நம்ம மகாபிரிவாளுக்கு சுற்றி போடுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம், ஆரத்தி எடுப்பார். ஆரத்தி எடுப்பா பார்த்துருக்கோம், சுற்றி போடுவார் அந்த பாட்டி. நம்ம அடுத்த குழந்தைக்கு நம்ம சுற்றி போடுற மாதிரி அந்த உப்பு, சீயக்காய் தூள், மிளகா இதெல்லாம் என்னென்ன பண்ணுமோ போட்டு 6 விதமான பொருள் போடுவார். போட்டு அந்த பாட்டி சுற்றி போடுவார். பெரியவளும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், இதேமாதிரி உட்காந்துட்டு இருப்பார் அந்த பாட்டி சுற்றுற வரைக்கும். இந்த பாட்டியை பார்த்தாலே இங்கே பெரியவாள்கிட்ட இருக்கிற அந்த பல்லக்கு தூக்குறவா, இந்த பாராக்காரெல்லாம் அவ்வளோ மதிப்பு. ஏன்னா பெரியவாளே இந்த அளவுக்கு வச்சுருக்கா அப்படிங்கிறதுனால அவ்வளோ மதிப்பு அந்த பாட்டிக்கு.
அந்த பாட்டி ஒரு தடவை எஸ்ஐனூரில் இருந்தபோது காஞ்சிபுரத்தில் ஒரு யானை, மடத்தில் யானை எல்லாம் உண்டு அந்த காலத்தில். யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாமே பெரியவா எங்கே யாத்திரை பண்ணாலும் அவன் எல்லாமே போகும். அது ஒரு யானை, பிரகலாதன் பேர், ஒரு யானை மடத்தில் இருந்தது. அந்த யானைக்கு அப்ப திடீர்னு மதம் பிடிச்சி விடுது. காஞ்சிபுரத்தில் இருக்கு, பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்காரு. இப்ப மதம் பிடிச்ச உடனே யானை என்ன பண்றது, மதம் பிடிச்ச யானை வச்சு என்ன ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்கறப்ப பெரியவா சொன்னா எசைன்னு ஒரு கணிச்சிரு, கோகிலாப்பாட்டி பார்த்துப்பா பாருங்க. ஒரு மதம் பிடிச்ச யானைய கோகிலாப்பாட்டி பார்த்துப்பான்னு மகாபிரிவா தீர்மானம் பண்றாருன்னா இந்த கோகிலாப்பாட்டி எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்க அனுப்பிச்சிடும், இந்த பாட்டி பார்த்துப்பா அப்படிங்கிற. இந்த யானை எங்க கூட்டு போயிட்டான், கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டேன். இந்த பாட்டிக்கு பக்கத்துல இந்த ஒரு தோப்பு, இந்த பாட்டிக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கு கொஞ்சம் அவுட்டர்ல. அந்த தோப்புல அந்த யானையை வச்சு கேரளாவிலேருந்து அதை கவனிக்கிற சில டாக்டர்ஸ் வரவழைச்சு ஒரு சில மாசம் அங்க வச்சிருந்து அந்த யானையை சரி பண்ணி இந்த பாட்டி மடத்துக்கு அனுப்பிச்சார். அந்த அளவுக்கு கோகிலா பாட்டிக்கும் மகாபிரிவாளுக்கும் அவ்வளவு இதெல்லாம் நிறைய உண்டு. அதுபோல இந்த கோகிலா பாட்டி ஃபேமிலியில யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம், அண்ணா பையனோ தங்க பையனோ யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம். அதுக்கு ஒரு நாள் மடத்துல பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ மடத்தில் நீங்கள் எல்லாம் எங்கள் இடத்துல கல்யாணம், எங்கள் இடத்துல காது குத்தி எதாவது பத்திரிக்கை கொடுத்தேன்னா அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த டேட் பார்த்துன்னு அவளுக்கு பிரசாதம் பண்ணிச்சுடும் அப்படின்பா மடத்தில் ஆச்சாரியர். அந்த டேட்டு நெருங்கும்போது மகாபிரிவா சொல்கிறாலாம், இந்த மடத்தில் இருக்கிற உக்ரானத்தில் இருக்கிற கூப்பிட்டு நல்ல ஸ்வீட்லாம் போடும். யாருக்குமே சொன்னதில்லை, நல்ல ஸ்வீட்லாம் தயார் பண்ண அந்த கோகிலாப்பாட்டி இடத்துக்கு இந்த கல்யாணத்தினையும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், இன்னும் என்னென்ன தயார் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு மகாபிரிவா இந்த பாட்டி குடும்பத்தில் இருக்கிறவனோட கல்யாணத்துக்கு அந்த அளவுக்கு மகாபிரிவா பண்ணின ஒரு பெரிய சாப்டர். இந்த எசைனூர் பாட்டிங்கிற கேரக்டர் அதுவெல்லாம் நம்மளாம் இருக்கவே முடியாது. அந்த பக்தியில நம்மளாம் முடியவே முடியாது. எதையும் எதிர்பாராத இருக்கிறத உண்மையான பக்தி. எதையுமே யாச்சகமா கேட்கவே கூடாது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், பெரியவா பக்தின்னா பெரியவாள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. பெரியவா எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது, அவருக்கு தெரியும். அது அந்த ஊர்ல தான் வேதபுரி மாமா இருந்தேன். சின்ன பையன் அப்பெல்லாம் ஒரு சிறுவன். அந்த மகாபிரிவா முதல்ல சாதுர்மாசியம் போறப்ப அப்ப என்ன சொல்லுவேன், அந்த எசைனோ பாட்டி இந்த வேதபுரிட்டு சொல்லுவார், பெரியவா வந்திருக்காரா, அவர் டெய்லி காத்தால பூஜை பண்ணுவார், சந்திரமலேஸ்வர பூஜை பண்ணுவார், நீ புஷ்பம்லாம் பறிச்சு கொண்டு கொடுக்கணும் போய் சுத்தமா அப்படின்னு என்னென்ன புஷ்பம் எல்லாம் சொல்லுவோம். நிறைய நந்தவனத்தில் புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கும், எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். வேதபுரிமா அந்த சிறுவனும் போய் எல்லாம் புஷ்பம்லாம் பறித்து கொண்டு போய் சந்திரமலேஸ்வர பூஜைக்கு எல்லா புஷ்பத்தையும் இந்த பூஜைக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த பையன் போயிடுவான். ஒரு நாள் கொண்டு வைக்கும்போது பெரிய உட்காந்துருக்க, அப்போதான் தட்டு கொண்டு வைக்கிறான், ஒரு மூங்கில் தட்டில் புஷ்பத்தை வைக்கிறான். வச்சோன்னா பெரியவா பார்த்துட்டு நீ தான் பறிச்சுட்டு வரியா டெய்லி அப்படின்னு கேட்க. ஆமாம் நான் தான். உன் பேர் என்ன கேட்குற, வேதபுரி, இங்கே பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே மகாபிரிவா அந்த வேதபுரியை பார்த்துட்டு இந்த சிறுவனை பார்த்து கேட்குற, நீ என் கூட வந்துடுறியா அப்படிங்கிற. சின்ன பையன்கிட்ட ஒரு கேட்டால் கொஞ்சம் குழம்பும். அதெல்லாம் ரொம்ப நம்மளே கேட்டால் கூட யோசிப்போம், நிறைய வேலை இருக்கு, நிறைய சம்பாதிக்கணுமே, இல்லை ஒரு 2 வருஷம் போட்டோமே அப்படிம்போம். உண்மையிலே மகாபிரிவா கூட்டோட நம்ம அப்படிதான் சொல்லுவோம். நம்ம இருக்கிற மென்டாலிட்டிக்கு அப்படிதான் இருக்கு. அவன் கேட்ட உடனே இந்த வேதபுரி பெரியவாட்ட, எனக்கு நீங்க எவ்வளவு தருவேல் அப்படின்ட்டு. அது அந்த சின்ன பையன் மனசுல இருக்கிறது, ஏதோ நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சா நமக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறது போல இருக்குது. எவ்வளவு தருவேல் அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டு விட்டுட்டேன். பெரியவா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார், சிரிச்சுட்டு விட்டார். இந்த பாட்டி ஓரகத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா, இவன் பேசுறத பெரியவா ரியாக்ட் பண்ணதெல்லாம் அந்த பாட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அன்னைக்கு பெரியவா இருக்கும்போது கூப்பிட்டு என்னடா கேட்டேன் பெரியவா அவங்ககிட்ட, பெரியவா என் கூடயே வந்துருக்கியான்னு கேட்டேன். நீ என்ன சொல்ற அப்படிங்கிற, எவ்வளவு தருவேன்னு கேட்டேன். ஒட்டேன்னு விட்டா பாட்டி. பரம்பிரமும் ஒரு சர்வேஸ்வர சொரூபம் அவங்க கூப்பிடுறது, என் கூட வான்னு கூப்பிடுற, அவரோட போக மாட்டோமான்னு எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்க, அவரோட பக்கத்துல இருக்கிற பாக்கியம் கிடைக்காத உட்காந்துட்டு இருக்க, நீ போய் எவ்வளோன்னு கேட்டி அப்படின்ட்டு நாளைக்கு வட்ட போய் சொல்லிவிடு, நாளைக்கு கூட வர முடியுவான்னு சொல்லு, இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்லு. ரொம்ப கராரா பேசுவா பாட்டி. அவ அப்பா பேர் சீதாராமையர் பேர், வேதபுரி மாமாவோட அப்பா பேர் சீதாராமையர். பக்கத்துலேயே அவன் இருக்கு. அவருக்கு ஐ திங்க் 1-2 பிரதர்ஸ், எல்டர் பிரதர்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் அவருக்கு.
அப்புறம் ஒரு அப்பாட்ட கேட்டிருக்கார், பாட்டி சொல்லியாச்சுன்னா ஓகே, பாட்டி தான் அங்கே எல்லாமே, பாட்டி சொல்லிட்டாருன்னா நீ போயிடுற அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த நாள் பெரியவாட்டி சொல்கிறேன், நான் உங்கள் கூட வந்துடுறேன் பெரியவா, உங்கள் அப்பாட்ட கேட்டியோ அப்படிங்கிற பெரியவா. எவ்வளோ ப்ரோட்டோக்கால் பிறந்தோ, உங்கள் அப்பாட்ட கேட்டியோ, உங்கள் அப்பா என்ன சொன்னேன், எங்கள் அப்பா போயிட்டு வர சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்திரை அங்கேருந்து கிளம்புறப்ப பெரியவா இன்னும் கொஞ்ச நாள் இருக்காங்க, எஸ்ஐனூரில் இருந்துட்டு கிளம்புறப்ப போய் உனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு போய் வேத உறுப்பு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு பையில் எடுத்துட்டு பெரியவா பல்லக்கில் கிளம்புற. மடம் சம்மந்தப்பட்ட சில பூஜை பொருட்கள்லாம் வண்டி, மாட்டு வண்டியில் போகும், வண்டிகளில் போகும், எல்லாம் நடந்தான் வரலாம், எல்லாம் நடந்து வருவான். இந்த பையன் நடந்து வந்துட்டுருக்கான், வேதபடி பெரியவாளோட போகிறதுவே நடந்து வந்துட்டுருக்கு. நடந்து வரும்போது கொஞ்சம் குழந்தைக்கு கொஞ்சம் ரோட்டில் இருக்கிற கல் இதெல்லாம் கொஞ்சம் குத்தும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்படுறான். போகும்போது ஒரு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்கு, பெரியவா பூஜை சமாதம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்கு. இந்த வண்டிக்கார்ட்ட போய் கேட்குறான், கொஞ்சம் ஓடி போய், நான் வண்டியில் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். வண்டியெல்லாம் உட்கார கூட, நீ நடந்து வா அப்படின்ட்டு வண்டிக்கார். முன்னாடி போயிட்டு இருக்க பல்லக்கில் மகாபிரிவதை பார்க்குறேன். பார்த்துட்டு ஒருத்தட்ட சொல்கிறார், இந்த பையனை இந்த வண்டியில் ஏற்றிக்க சொல்லு. மகாபிரிவ கருணைங்கிறது அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா உடனே ஆரம்பிச்சுட்டு. இதை யாரால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பக்தி வச்சிருந்து பெருமாளோ சிவனோ மகான்களோ நம்மளோட ரொம்ப க்ளோஸராக இருக்கும்போது, நம்ம எதையும் எதிர்பார்க்காம, எதன் மேலும் ஆசைப்படாம, இதுதான் எனக்கு வேணும், நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம இருக்கிறப்ப, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். இது பிரத்யட்சமாக பல பேர் உணர்ந்திருக்கா, நான் என்னோட வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். நம்ம எதையுமே கேட்கக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. 199 விஷயம் நடக்காது. ஒண்ணு வேணா நடக்கலாம், நம்மளோட விதியின் காரணமா நடக்கலாம். விதி நமக்கு கொடுக்கணும்னு இருக்கும், அதனால இருக்கும். இதுதான் சொல்லுவா அர்ப்பணிப்புன்னு சொல்லுவா. அர்ப்பணிப்புன்னா தியாகம். ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்ம ஒரு சிஎம்ஏ படிக்கிற மாதிரி, சிஏ படிக்கிற மாதிரி, மேலே டிகிரி படிக்கிற மாதிரி கிடையாது. அது ஆற்றுல உட்காந்து நம்ம படித்தோம், டீயை சாப்பிட்டு டிவியை பார்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். பட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். அது இருந்தால்தான் நம்ம இன்னும் க்ளோஸராக போக முடியும். இப்போ நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, இந்த பக்தி சிந்தனை இருக்குது, அந்த நாமம் சொல்கிறோம், பகவான் பேரை சொல்கிறோம், பகவான் கிட்ட போகணும், இந்த பிறப்பு முடியணும், இதுக்கு மேலே நமக்கு பிறவி இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம நினைக்கிறோம். பட் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு தெய்வம் வேணும். அப்படிதான் நம்ம பிடிச்சிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த தெய்வமும் மோகனும் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்போம், டைம் ஆகிருக்கும், டிராஃபிக்கில் மாட்டிருப்போம், ஆஹா ஃப்ளைட்டு போயிருக்குமே நினைப்போம். அன்றைக்கி பார்த்து ஃப்ளைட் டிலேவாக இருக்கும். அன்றைக்கி நமக்காக நிற்கும், ஃப்ளைட் நிற்கும், நம்ம ஏறி உட்காந்தோன்னே சீக்கிரம் அப்புறம் தான் ஃப்ளைட்டு போகும். இதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ண முடியும். இந்த வேதபுரி மாமா எப்படின்னா, அவர் நிறைய வாழ்க்கையில் நிறைய அனுகிரகம், மகாபிரியம் லிமிட்டே இல்லாமல் அவர் கொடுத்தாரு. பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்ப அவரோட அப்பா பேர் சீதாராமையர் சொல்லி, அவரோட அப்பா பேர் சீதாராமையர். அவர் எஸ்ஐனூரில் இருக்கார், அவர் ஊர்லேயே இருக்கார். அவள் கூட பிரதர்ஸ்லாம் எல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு, அவர் மட்டும் தனியாக இருக்கார். இவர் மகாபிரியோளுக்கு கைகறி மீன் இருக்கார், வேதபுரி மாமா மட்டும். அப்போ ஊரில் யாரோ ஒருத்தரை பார்க்க சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவை அப்பப்போ பார்த்துக்கோ அப்படின்னு ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வயசானவர், கண் பார்வைவருக்கு ரொம்ப சுத்தமாக போயிடுத்து. சீதாராமையர் அவள் அப்பாவுக்கு போயிடுத்து. ஸோ ஒரு பாத்ரூம் போனால் கூட ஒரு கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டின்னு போகணும், ஒரு குளிக்க போனால் கை பிடிச்சி கூட்டின்னு போகணும், சாப்பாடாக ஒருத்தர் வச்சு எடுத்து கொடுக்கணும். அப்படி தான் இருந்திருந்தார் கிராமத்தில் சீதாராமையர். அப்போ ஒரு தபால் வருது, அவள் எஸ்ஐனூர்லேருந்து காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு வேதபுரி மாமா அட்ரஸ் பண்ணி ஒரு தபால் வருது. இந்த தபால் என்ன எழுதியிருக்கான்னா, அந்த எஸ்ஐனூரில் வேதபுரி மாமா பார்த்துட்டவா தபால் எழுதியிருக்கான். மாமா, இவ்வளோ நாள் நான் உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துட்டோம், இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கும் பார்வை சுத்தமாக இல்லை, அதனால் என்னாலையும் அவ்வளோவா பார்த்துக்க முடியல, உங்கள் அப்பாவை பார்த்துக்க முடியல, அதனால் நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தபால் எழுதிட்டேன். இந்த தபால் வேதபுரி மாமா கையில் கிடைக்கிறது, படித்து பார்க்குற ஒரு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஊருக்கு போகலாம், அப்பாவை பார்க்கணுங்கிறது கடமை, பார்த்துக்கலாம். ஆனால் அப்பா கிட்ட போனால் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, பெரியவாள்கிட்டேருந்து நம்ம விலகிடுவோம். ஆனால் பெரியவாள் விடத்துக்கு ஒரு மனசு இல்லை.
அதே சமயத்தில் அப்பாவையும் விட்டதுக்கு ஒரு மனசு இல்லை. ஒரு மாதிரி குழம்பின்னு இருக்கார். என்னடா பண்ணுறதுன்னு தபால் வச்சுன்னு அவரே திரும்ப திரும்ப படித்து பார்க்குறாரு. ஏதாவது தோன்றதான்னு பார்க்குறாரு. பெரியவா உட்காந்துருக்காரு. எங்கேயே பெரியவா உட்காந்துட்டு. அப்போ மகாபிரிவாவத்தை என்னடா விதபரி ஏதோ தபால் வச்சு பார்த்துட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னு சொல்கிறார், பெரியவா இது போல் ஊர்லேருந்து தபால் வந்திருக்கு, அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அவரை கவனிக்கிறதுக்கு நான் வரணும்னு சொல்கிறேன், அவளால் கவனிக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறார். உனக்கு என்ன தோன்றது? பெரியவா எப்பவுமே டக்குன்னு சொல்ல மாட்டார். நம்மளை நல்லா ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன இதில் வந்திருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு தான் கடைசியாக தான் அவர் சொல்லுவார். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன தோன்றது அப்படின்னு வேதவர்கிட்ட கேட்குறாரு. இல்லை பெரியவா, எனக்கு ஒன்றும் தீர்மானமாக ஒன்றும் எடுக்க முடியல. நான் எங்கள் அப்பாவை பார்க்க போயிட்டேன்னா உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் எனக்கு இருக்காது. நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணின்றதுதானே கடைசி காலத்தில் எங்கள் அப்பாவை நான் விட்டுட்டேங்கிற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா அப்படிங்கிறார். வேணா இப்படி சரியா இருக்குமான்னு பாரு அப்படிங்கிற பெரியவா சொல்கிறேன். இது சரியா இருக்குமா பாரு அப்படிங்கிற. சொல்லுங்க பெரியவா அப்படிங்கிற. உங்கள் அப்பாவை இங்கே கூட்டின்னு வந்துடு. இந்த பக்கத்து ரூம் இருக்கு பற்றியே, அந்த ரூமில் உங்கள் அப்பாவை வச்சுக்கோ. நீ உங்கள் அப்பாவையும் பார்த்துக்கலாம், என்னையும் பார்த்துக்கலாம் பெரியவா சொல்கிறார். அதாவது எந்த அளவுக்கு இந்த வேதபுரி மேலே பெரியவாளுக்கு ஒரு கரிசனம் இருந்ததுன்னா, அப்பாவையும் விடக்கூடாது, நீ என்னையும் விடக்கூடாது. உங்கள் அப்பாவை இங்கே விட்டு இங்கே வச்சுக்கோ, மடத்தில் வச்சுக்கோ. இந்த ஒரு ரூம் இருக்குது பாரு, அந்த ரூமில் வச்சுக்கோ. அவரை காலங்காலத்தில் குளிப்பாட்டு எல்லாம் பண்ணிக்கோ. நீங்கள் நடுப்புற இங்கே படுத்துக்கோ, நான் இங்கே படுத்துட்டு இருப்பேன். நான் இதுக்கான ராத்திரி உன்னை கூப்பிட்டேன்னா நீ என்ன பாரு, உங்கள் அப்பா ராத்திரி உன்னை கூப்பிட்டா அவரை பாரு. பெரிய அழகாக கொடுக்குற, டிசைன் பண்ணி கொடுக்குற. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி பெரிய நாங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்துட்டோமா அப்படிங்கிற. போய் கூட்டின்னு வந்துடு, போய் அப்பாவை கூட்டின்னு வந்துட்டு அப்பா இங்கே வந்துட்டேன். அப்பாவுக்கு அந்த ரூமில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, அவள் அப்பா கிட்ட என்ன ஒரு சீதாராமையர்கிட்ட என்ன ஒன்றுன்னா, டெய்லி ராத்திரி 12 மணிக்கு டான்னு மணி அடிச்ச மாதிரி பாத்ரூம் போகணும். கரெக்டாக எழுந்திரிச்சிடுவேன், இடையெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த 12 மணிக்கு முழிப்பு வரவருக்கு வேதபுரின்னு ஒரு குரல் கொடுப்பேன். ஏன்னா அவர் எந்திரிக்க முடியாது, பார்வை இல்லை இல்லையா, எந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது. வேதபுரின்னு ஒரு குரல் கொடுப்பார், கரெக்டாக எந்திரிச்சிடுவார். வேதபுரி போயிட்டு அப்பா பாத்ரூமா அப்படின்னு அப்பாவை கைப்பிடிச்சு அப்பாவை பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு, அவர் வேஷ்டி கூட தூக்க வராது, வேஷ்டியை அவருக்கு தூக்கி வச்சு அவரை பாத்ரூம் போக வச்சு அவருக்கு கால் அலம்பி அவரை கூட்டு வந்து விடணும். அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது, பார்வை எல்லாத்தினால. கூட்டுமே எல்லாம் பண்ணி வச்சு கொண்டு விட்டுருவார். மகாவீரி அந்த பக்கம் எடுத்துட்டு இருப்பார். ஒரு நாள் காலங்காத்தால மகாவீரி எல்லாம் சந்திரமொழி பூஜைலாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் மறுபடியும் பண்ணிட்டு பெரியவா உட்காந்தப்பா உட்காந்து ஏதோ புக்கை படிச்சுட்டு இருக்கார் பெரியவா. அப்போ வேதபுரி மாமா உட்காந்துருக்கார், பாலு மாமா, ஸ்ரீகண்டன் மாமா, பெரியவாளுக்கு யார் யார் கைங்கரியம் பண்ணாலும் எல்லாம் உட்காந்துருக்கார். அப்போ வேதபுரி மாமாவுக்கு தோன்றது, நேற்றுக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம பாத்ரூமே போகலையே, அப்பா குரலே கேட்கலையே. அப்போ ஸ்ட்ரைக்காரு திடீர்னு. ஏன்னா முதல் ராத்திரி அப்பா கூப்பிடல 12 மணிக்கு, இவர் போகலை, பாத்ரூம் போகலை, அப்பா கூப்பிடல, பாத்ரூம் போகலை. ஒருவேளை அப்பா பாத்ரூம் போகலையோ நேற்றுக்கு 12 மணிக்கு அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் யோசிக்கிறேன், எப்படி போகாமல் இருக்க முடியும், வயசானவா கரெக்டாக போயிடுவாளே, கரெக்டாக அப்போ 12 மணிக்கு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம தான் தூங்கிட்டோம் போல இருக்கு, வேதபுரி மாமா நினைக்கிறேன். நம்ம அப்பா குரல் கொடுத்து நம்ம அசந்து தூங்கிட்டோம் போல இருக்குன்ட்டு பக்கத்தில் பாலு மாமா அந்த மிச்ச கைங்கறி பண்ணுற வாழ்கிட்ட, ஏண்டா நீ எங்கள் அப்பா கூப்பிட்டு போனியா, நீ வேதபுரி நீ என்னை கூப்பிட்டு போய் நீ போய் எங்கள் அப்பாவை பாத்ரூம் கூப்பிட்டு போனியா, ஒவ்வொருத்தராக கேட்குறேன். பாலு மாமா, ஸ்ரீகண்டன் மாமா எல்லாரும் கேட்குறேன். நான் போகலையப்பா, நான் ஒன்றும் போகலையே எல்லாரும் சொல்கிறேன். அப்படின்னா எங்கள் அப்பா இப்படி பாத்ரூம் போன நேற்றுக்கு 12 மணிக்குன்னு இவர் சத்தமாக மனசுக்குள்ளே கேட்கிற போது மகாபிரிவை சொல்கிறார், நான் தான் உங்கள் அப்பாவை கூட்டிட்டு போனேன். அதாவது அன்னைக்கு ராத்திரி வேதபுரி மாமா அசந்து தூங்கிட்டார். அவர் அசந்து தூங்கின பிறகு அவர் 12 மணிக்கு கூப்பிட்டுருக்கார். அவர் 12 மணிக்கு கூப்பிட்ட போது வேதபுரி மாமா தூங்கிட்டார், எழும்பல, வேற யாருக்கும் கேட்கல. மகாபிரி வந்துருச்சிருக்கார். வேதபுரி மாமா என்ன பண்ணுவாரோ அது போல போயிட்டு அவரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பாத்ரூம் கூட்டிட்டு போய் அந்த வேஷ்டியை மகாபிரி அவருக்கு தூக்கி விட்டு ஒரு பாத்ரூம் போக வச்சு, அவருக்கு தெரியாது அவருக்கு வந்திருக்கிறது வேதபுரியா மகாபிரிவலா யாரும் தெரியாது. சத்தப்படாமல் எல்லாம் பண்ணி காலெல்லாம் ஜலம் விட்டு நம்ம பெரியவளுக்கு பாத பூஜை பட்டுருவோம்.
பெரியவாளுக்கு பெரியவா வேத பெரியவாவோட அப்பாவுக்கு அன்னைக்கு பாத பூஜை பண்ணியிருக்காரு. அவருக்கு காலில் ஜலம் விட்டு அவரை கொண்டு வந்து விட்டுவிட்டு சத்தமிடம் பெரியவா கொடுத்து விட்டேன். அப்போ தான் பெரியவா சொல் நான் தானே நேற்று ராத்திரி உங்கள் அப்பாவை கூப்பிட்டு முடியும்னு சொன்னோன்னே வேத பெரியவா தாங்க முடியாமல் பெரியவா காலில் விழுந்து கதறி அழகு. அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம நம்பினோம், ஒரு மகானை நம்ம நம்பினோம் அப்படின்னா அது 24/7. நான் நிறைய சொல்வேன், நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம என்ன நினைச்சாலும் அந்த தபோ பலன் நமக்கு இருக்கணும். வேற ஒன்றுமே இல்லை. தபோ பலன் அப்படிங்கிறத நம்ம என்ன தபஸ் பண்ணுறோமா? கிடையாது. தபஸ் பண்ணுறது இல்லை. நம்ம மனசு வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு எது முக்கியமான பாட்டு இந்த உடம்புல அப்படின்னா நம்ம தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் எத்தனையோ பாட்டு இருந்தாலும் இது அத்தனையிலையும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மனசு. நம்ம எல்லாத்தையும் கவனிக்கிறோம். தலையில் ஏதான கொஞ்சம் முடி நரைச்சி போச்சுன்னா உடனே ஒரு டெய்லாம் வாங்கிக்கிறோம். எப்போவும் நம்ம இளமையாக இருக்கணும், எல்லாமே பண்ணிக்கிறோம். ஒரு ஷர்ட் நல்லா இருக்கணும், ஒரு வாட்ச் நல்லா இருக்கணும், ஒரு ஷூ நல்லா இருக்கணும், எல்லாம் நம்ம பாடுறோம். அதே போல் ஒரு கால் வழியாக அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் அந்த மனசு அப்படிங்கிறது மட்டும் அது போயிடுத்து அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் கிடையாது. ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மனசு மட்டும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா மனசு அதான் சோல்னு சொல்லுவோம். அந்த ஆன்மாவை நாம தான் கவனிச்சோம். அதுக்கு நாம தான் டாக்டர். இருக்கு இதை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த ஆன்மாவை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா அதுதான் யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாது, மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து நம்ம எரிச்சல் படக்கூடாது. அவன் இவ்வளோ வளர்ந்துட்டானே இதெல்லாம் நினைக்காம மற்றவளுக்கும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் கொடுத்துனா இந்த மனசு போல் யாருக்குமே வாழ்க்கை கிடையாது. அதான் சொல்லுவாள், உன் மனசு சரியில்லடா அதான்டா உனக்கு இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். கிராமத்தில் சொல்லுவாள், நமக்கு அடுத்தடுத்து அடி விழறது அப்படின்னா அவன் மனசு சரியில்லை அப்படின்பா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்படி மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா நல்லது செய்யணும். ஒரு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும். ஒரு 4 பேருக்கு கஷ்டமாக நம்மளால் ஏதான செய்ய முடியுமா, இல்லை ஒருத்தனுக்கு நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சீனாவில் ஒரு பழமொழி உண்டு, சைனீஸில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. நம்ம 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும், 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன தூக்கம் போட்டால் போகிறோம். சீன பழமொழி இது. நம்மளே பாருங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா ஒய்ஃப்ட்ட சொல்லுவோம், எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுறான், 1 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. அது 1 மணி நேரம் தூங்கினா கொஞ்சம் கிளியர் ஆகிடும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 1 மணி நேரம். 1 வாரம் நீ சந்தோஷமாக இருக்கணுமா, ஒரு டூர் போயிட்டு வா. சைனா பழமொழி, லெங்க்தியான பழமொழி. 1 வாரம் சந்தோஷம்னா டூர் போகணும். இப்போ நம்ம எங்கேயான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துப்போம். அந்த டூரில் அந்த சீனரி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக நம்ம இருப்போம். 1 வருஷம் நீ சந்தோஷமாக இருக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், கல்யாணங்கிறது 1 வருஷம் தான் சந்தோஷம். 1 வருஷம் நீ சந்தோஷமாக இருக்கணும். 2 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ கோடீஸ்வரனா இருக்கணும். அப்பதான் படத்தை காலி பண்ண முடியும். 2 வருஷத்துல காலி ஆயிடும், பாப்பர் ஆயிடும். அப்புறம் அதே பழமொழி கடைசியில் சொல்லும், வாழ்நாள் முழுதும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா தான தர்மம் பண்ணு. ஒன்றும் கிடையாது. அதுல கிடைக்கிற சந்தோஷம் ஒரு கஷ்டவாளுக்கு அது நாட் இன் குவான்டிட்டி, அமௌண்ட்ல கிடையாது. ஒரு சின்னது, இந்த பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அவ்வளோதான். தான தர்மம் கூட அந்த சிந்தனை முதல்ல நமக்கு வரணும். அப்புறம் தான் அதுக்கான பேஸ்மெண்ட் நமக்கு வரணும். அது காலம் முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணுமா, ஆனந்தமா இருக்கணுமா, தான தர்மம் பண்ணணும். அவ்வளோதான். அந்த தான தர்மம் அப்படிங்கிறதான் மகாபிரிவா ஸ்ட்ரெஸ் பண்ணார். இன்னைக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அவர் தான் தன்னோட காலத்தில் நிறைய பண்ணினார். என்கிட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஏழை ஆத்து பொண்ணா, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இல்லையா, ஒரு தாலி கொண்டு கொடுக்க சொல்லுவார். சட்டுன்னு இதெல்லாம் எப்படின்னா யோசிக்கக்கூடாது. அவளை கொடுக்கலாமா, இவ ஒர்த்தா, ஒரு அது தோணி எடுத்தோன்னா உடனே செய்யணும். கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ணன் படத்தில் சொல்லுவாள், மகாபாரதம் கர்ணன் கேரக்டருக்கு பார்த்தல அவன் கொடுக்கும்போது வலது கையில தான் தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாள். இந்த பக்கம் வச்சிருப்பா, இப்படி அள்ளுவான், இந்த கையில் மாற்றி கொடுக்கணும். ஏன் மாற்றி கொடுக்கல, இந்த கையில் மாற்றும் போது கொஞ்சம் காசு குறைஞ்சிடும், நம்மளோட மனசு மாறிடும், அதனால லெஃப்ட் ஹேண்ட்லேயே உடனே கொடுத்துருவோன்றதுக்காக கர்ணன் அப்படியே கொடுத்துருவான். அது இமேஜினேஷனாக இருந்தாலுமே எவ்வளோ ஒரு ரொம்ப ரியலாக இருக்கு பாருங்களேன். டக்குன்னு கொடுத்துடணும். அந்த கொடுக்கணுங்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு தான் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். கண்ணை பார்த்துக்கிறோம், மூக்கை பார்த்துக்கிறோம், காதை பார்த்துக்கிறோம், கண்ணாடி ஃபுல்லாக பார்த்துக்கிறோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்.
அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு நம்ம எந்த அளவுக்கு அதை மோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் பகவான் கிட்ட போகிறதுங்கிறது நம்ம தீர்மானிக்கப்படும். இந்த மனசு நம்ம அத்தனை பேருக்கும் அமையணும். இந்த மனசு அமைஞ்சு கொடுத்துட்டு நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையை நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத தாண்டி கொடுப்பார் பெரியவா. நம்ம அவர்கிட்ட நான் சொல்லுவேன், பெரியவாட்டில் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, பெரியவா நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு 1 லட்சம் ரூபா பணம் கிடைச்சா இப்போ போகிறோம்னு சொல்லாதீங்க, பெரியவா 10 லட்சமே கொடுப்பார். நீ நினைச்ச விட அதிகமாக கொடுப்பார். நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மனசு நமக்கு அப்படின்னு இந்த மனசு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு மகாபெரிவா அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.